ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களுங்க. நீங்களும் நானும் தேவன் கொடுத்த 2 கண்கள். கண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். சங்கீதம் 119 37 சொல்லுகிறது. சங்கீதம் 110:37 மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளின் உயிர்ப்பையும் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 32 சங்கீதம் 8 சொல்லுகிறது. சங்கீதம் 32:8 சொல்லுகிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு காரியத்தை ஆண்டுகிட்ட உட்காந்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கும்போது பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வாருங்க. அது மட்டும் இல்லை, 1 சாமுவேல் 16 சொல்லுகிறது. ஈசாயி தாவீது என்ன சொல்லுகிறான்னா, அபிஷேக தாவீதுக்கு கொடுக்கும்போது பாருங்க, முதல் மகன் ஈசாய் தான் வர. ஈசாயுடைய மகன் தாவீது 8வது பிள்ளை. ஆனா பாருங்க, 1 16:7 நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சி பார்க்க வேண்டாம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் இல்லைங்களாம். வேதாகமத்தை பாருங்க, சங்கீதம் 33 சங்கீதத்துல 19 சொல்லுகிறது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. எவ்வளோ பஞ்சம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. நம்மளை படைத்தவர் அற்புதமா நடத்துவார். வேதாகமத்திலிருந்து 16வது அதிகாரம், எரேமியா 16வது அதிகாரம் 17 பாருங்க. என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமா இருக்கிறது இல்லைங்களா. தேவன் என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமா இருக்கிறது. யோபு பார்த்தீங்கன்னா 31வது அதிகாரம் 4 சொல்லுகிறது. அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார்கள் அல்லவோ. கண் அவருடைய இயேசப்பட கண்ணு நம்ம உண்டாக்குற தேவன் நடையெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறாருங்க. நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிற ஐயா. தெய்வமே, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வார்த்தைபடி ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவனே, தேவ ஆவியானவரே, நீர் ஆலோசனை கொடுக்க போறதுக்காக சோத்திரம். சக்தி ஆவியான இடைபெற போறதுக்காக சோத்திரம். சகல சத்தியத்தில் நடத்த போறதுக்காக சோத்திரம். உணர்வுள்ள இறுதி நீர் தட போறதற்காக சோத்திரம். கர்த்தாவே, உங்களுடைய தேவைகள், பண தேவைகள், பொருளாதார பிரயாணம் போகும்போது வரும்போது கர்த்தாவே உயர்த்த போறதற்காக சோத்திரம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறையா, கரத்தில் எடுத்து பயன்படுத்தும், மகிமைப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.